நாங்க என்ன சொல்றோம்னா திரு விஜய் சார்பா அவர் சினிமால மட்டும் தீயா இருக்க மாட்டாரு, அரசியலிலும் தீயாக இருப்பார். அதை நீங்க பார்க்க போறீங்க. எந்த சக்தி பார்க்க போகுது? பராசக்தி பார்க்க போகுது. பராசக்திக்கு போட்டீங்கல்ல தீ, அந்த தீ உண்மையிலே கொழுந்து விட்டு யார்கிட்ட எரியுதுன்னு பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா யங் பிளட் சார், உள்ள இருந்து வர லவ், காசு கொடுத்து வந்த லவ் இல்ல அது. ஓகே, நான் அதை தரேன் இதை தரேன் கூட்டத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி வந்த லவ் இல்ல, இங்க இருந்து வர லவ். அந்த லவ்வுக்கு முன்னாடி யாருமே எதிர்க்க நிக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் வரணும்னா நான் திணிப்பேன் சார். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் வேணும் சார். எனக்கு எவனோ ஒருத்தன் எனக்கு ரூல் பண்ணிட்டே இருக்கான், தமிழ் பிரதமர் ஆவானாமா? சீமானு கிட்ட 10 திருக்குறள் சொல்லுறான், அவரும் திருத்துன்னு முடிக்கிறாரு. அவரு இன்னொருத்தரை கேட்கிறாரு, அவரும் திருத்துன்னு முடிக்கிறான். என்ன விளையாடுறீங்க நீங்க? என்ன நீங்க எல்லாம் தமிழ் பேசுறீங்க? தமிழ்னு பேசுறவனுங்க தயவு செய்து ஒரு 100 குரலை வந்து வெளியே பேசுங்க. இல்லைன்னா உங்க குரலைய நான் குரலை அழுத்தி புடிச்சிருவேன். சும்மா நடிக்காதீங்க. ஆங்கிலேயன், தமிழ் ஆங்கிலேயன், தமிழாயன் அப்படி ஏதாவது சொல்லுங்க. இல்ல ஆங்கில தமிழன் அப்படி ஏதாவது சொல்லுங்க. ஆங்கில தமிழன் அப்படியாவது சொல்லி தொலைங்க. ஏன்னா நீங்க ஆங்கிலம் தான் மெயின்ன்றீங்க. அதுவும் விஜய் முன்னாடி வீம்பு ஜெயித்ததா சரித்திரமே இல்லை. விஜய் முன் வீம்பு எடுபடாது. சார் வணக்கம். வணக்கம். தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வரும்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரங்கள்லயே பராசக்தி படத்தோட தயாரிப்பாளர் இந்த பொங்கலுக்கு பாருங்க தீயா இருக்க போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி சும்மா ஒரு 2 வார்த்தை தான் ட்வீட் போடுறாரு. அது வந்து விஜய் ரசிகர்கள் கிட்ட வந்து பயங்கரமான எதிர்வினை. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நான் எப்படி பாக்குறேன்னா, திரு விஜய் அவர்களுடைய படம் இருக்கு இல்லையா, ஜனநாயகன், அது தீயா இருக்க போகுதுன்னு அவர் சொல்றாருன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கீழே போடணும்ல, அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர், அடுத்த தயாரிப்பாளரோட வெற்றியை பாராட்டுறாரு, அப்படி எடுத்துக்கிறேன் நான். அவர் ஒரு தயாரிப்பாளர் தானே. எது திரு விஜய் வச்சு எடுக்கிற படமும் அவரும் வந்து பெரிய தயாரிப்பு தான். ஸோ அந்த தயாரிப்பாளரை பாராட்டி நிச்சயமாக திரு விஜய் தீயாக இருக்க போகிறார் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் எடுத்துக்கிறேன். நாங்க என்ன சொல்றோம்னா திரு விஜய் சார்பா அவர் சினிமால மட்டும் தீயா இருக்க மாட்டாரு, அரசியலிலும் தீயாக இருப்பார். அதை நீங்க பார்க்க போறீங்க. எந்த சக்தி பார்க்க போகுது? பராசக்தி பார்க்க போகுது. விஜயோட சக்திய பராசக்தி பார்க்க போது, பயப்பட போகுது. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. 2026 ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஜனநாயகன் படம் மாபெரும் வெற்றியை மக்கள் தந்து அதன் மூலமாக ஜனநாயகத்தை காப்பார்கள். அப்படிதான் இன்னைக்கு திரு விஜய் சாருடைய கோடான கோடி ரசிகர்களும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் ஒரு முடிவோட அவங்க வந்து they are working very hard. டைஹார்ட் மாதிரி ஒரு படம் ஒன்று கேள்விப்பட்டீங்களா? டைஹார்ட் மாதிரி திரு விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்கெல்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு முன்னாடி இதெல்லாம் எடுபடாது சார். நீங்கள் ட்விட் போடலாம், ஆல்ரெடி ட்விட் நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ என்னவா இருக்குன்னா சார், 26 திரு விஜயின் வளர்ச்சி அவ்வளவுதான். ஏன்னா சினிமாவோட அவர் வந்து உச்சபட்ச வளர்ச்சியை அவர் காட்டிட்டார், 30 வருஷமாக காட்டிட்டாரு. இப்போ சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் செய்ததை வேற யாரும் செய்ய முடியல. திரு விஜயகாந்த் அதுக்கு நெருக்கமாக வந்தார். காலம் அவருக்கு கொஞ்சம் நெருக்கத்தை தரல, அதனால கொஞ்சம் வந்து அவர் அதுலேருந்து மிஸ் ஆயிட்டாரு. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் 2 தான். அவர்கிட்ட தீயாக நீங்கள் இப்போ பராசக்திக்கு போட்டிங்கல்ல தீ, அந்த தீ உண்மையிலே கொழுந்து விட்டு யார்கிட்ட எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா யங் பிளட் சார், உள்ள இருந்து வர லவ், காசு கொடுத்து வந்த லவ் இல்லை அது. ஓகே, நான் அதை தரேன் இதை தரேன் கூட்டத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி வந்த லவ் இல்லை, இங்க இருந்து வர லவ். அந்த லவ்வுக்கு முன்னாடி யாருமே எதிர்க்க நிற்க முடியாது. ஏற்கனவே இல்ல வராங்களே, அவங்க தைரியமா தானே வராங்க. பொதுவா இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸோட படம் வரும்போது எந்த படம் நீங்க டிசைடே பண்ணிட்டீங்களா அந்த படம் வரப்போகுதுன்னு? தயாரிப்பாளர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. என்னன்னு சொன்னாரு அவரு? எங்க சொன்னாரு? எங்க படம் பராசக்தி ஜனநாயகனுக்கு எதிராக வரப்போகுதுன்னு சொன்னாரா? இந்த ட்வீட்டுக்கு அதுன்னு அர்த்தம் சார். இந்த ட்வீட்டுக்கு நான் தான் சொல்றேன் சார். இப்போ 2.5 மில்லியன் பார்த்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்க கூட எனக்கு சொன்னீங்க. இந்த 2.5 மில்லியன் பீப்புளுக்கும் ஒண்ணு வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, திரு விஜய்க்கு அவர் பாராட்டு போட்டிருக்காரு. நீங்க வந்து பாராட்டுகிறது பராசக்தி. ஓகே, மக்கள் சக்தியோடு இருக்க திரு விஜயை பராசக்தியும் பாராட்டுகிறது. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். போட்டிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றீங்களா? முடியாது சார், முடியாது சார். அமரன்ல 300 கோடி வசூல் பண்ணி காமிக்கிறேன் வச்சுங்க. எங்களுக்கு சாதாரணமா நினைக்க முடியுமா? எங்களுக்கு வச்சுங்க. நீங்க தனியா வந்தீங்க, நீங்க விஜயோட வந்திருந்தா
மிதிச்சிருப்போம் நாங்க. விஜய் ஃபேன்ஸ். இப்ப நான் பேசுறது நான் பேசல, திரு விஜயோட பலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். அவருடைய ரசிகர்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுறேன். பராசக்திங்கிறது தனிப்பட்ட முறையில் அது ஒரு சிவாஜி சார் நடிச்சு கலைஞர் கருணாநிதியோட வசனம் அன்னைக்கு பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா? அன்னைக்கு ஒரு சுதந்திரம் அடைஞ்சு, அதாவது 47 சுதந்திரம், இது 53 54 ஒரு சின்ன காலகட்டம். அப்போ இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா ஒரு வெள்ளக்கார ஆண்டா, அதுக்கு முன்னாடி இஸ்லாமியனுங்க ஆண்டானுங்க. இப்போ யார் ஆள போறா? அப்போ கம்யூனிசம் ஸ்ட்ராங்கா இருக்கு, கம்யூனிசமும் காங்கிரஸும் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா தமிழர்களுக்கு அது பெரிய உடன்பாடு இல்லை. தமிழர்கள் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தமிழ் உணர்வை தூண்டி விட்ட படம் தான் பராசக்தி. ஆனால் தமிழ் உணர்வை தூண்டி விட்டவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. நீங்க பராசக்தி படம் அன்றைய காலகட்டத்திற்கு அது தேவையான படம். ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் இது, பராசக்தி அப்படிங்கிறது. அந்த பவர் இதுல இருக்கும்ல. அந்த பராசக்தி திரு விஜய் முன்னாடி வந்தீங்கன்னா பாரா இந்த சக்தி என்றுவானுங்க. பாரா இந்த சக்தி அப்படின்னு தான் வரும். நீங்க யாரு கூட மோதுறீங்கன்னு இருக்கணும் சார். பராசக்தி தனியா வந்தது சார். அன்னைக்கே எம்ஜிஆர் கூட இருந்த எம்ஜிஆர் அப்போ டாப்புக்கு வந்துட்டாரு. ஒரு மலைக்கல்லன் கூட வந்திருந்ததுன்னா மாட்டிருக்கும். நல்லா கேட்டுங்க. அன்னைக்கு தனியா பராசக்தி வருது, ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு. உண்மைதான். சிவாஜி சார் என்ற மிக பிரம்மாண்ட நடிப்பு அப்போ எல்லாரும் போற்றப்பட்ட நடிப்பு இல்லையா? அண்டு கதை நல்ல கதை, அருமையான திரைக்கதை. அதான் சொல்றேன், அன்றைய காலகட்டத்திற்கு அது தேவையான படம். இன்றைய காலகட்டம் இதுலயும் தான் இந்தி திணிப்பு தொடர்பான ஒரு சப்ஜெக்ட் சார். இந்தி திணிப்பு தேவையே இல்லை சார். எங்க சார் இருக்கீங்க நீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? எதுக்கு சார் இந்தி திணிப்பு நீங்க எதிர்க்கிறீங்க? எதுக்கு நீங்க இந்திய? எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. பார்லிமெண்ட்ல போகாதீங்க. ஏன் திணிக்கிறீங்க? யார் திணிச்சா சார்? யார் உங்களை திணிச்சா? உங்க வாயில கொண்டு திணிச்சாங்களா? பேசுன்னு சொன்னாங்களா? எனக்கு வேணும்னா நான் படிக்கிறேன் சார். எனக்கு உண்மை சார், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் வரணும்னா நான் திணிப்பேன் சார். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் வேணும் சார். எனக்கு எவனோ ஒருத்தன் எனக்கு ரூல் பண்ணிட்டே இருக்கான், தமிழ் பிரதமர் ஆவானாமா? அதுக்கும் இந்திக்கு என்ன சார்? ஆமா சார், லாங்குவேஜ் எல்லா ஊர்லயும் போய் பேசணும் சார். நீங்க இங்கே உட்காந்து இங்க 39 சீட்டு சார். 39 சீட்டு போதுமா பிரதமர் ஆகுதுக்கு? நம்ம பிரதமர் உலகம் ஃபுல்லா போயிட்டு இங்கிலீஷ்ல பேசலாமே சார். ஹிந்தி தெரிஞ்சா இந்தியாக்குள்ள தான் பேச முடியும். அது ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல தான் பேச முடியும். திரு கருணாநிதி அவர்களுக்கு இந்தி தெரிந்திருந்தால் திரு கருணாநிதியோட திறமைக்கு அவர் பிரதமர் ஆயிருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் பேசின பேச்ச அவர் இந்தியில பேசியிருந்தால், அந்த கருத்துக்கள் இந்தியில் போய் சேர்ந்திருந்தால், நிச்சயமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறக்கும் போது பிரதமராக இறந்திருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுருங்குறீங்க? நீங்க சுருங்குனது இல்லாம எங்களையும் ஏன் சுருக்குறீங்க? நாங்க இங்கிலீஷ் படிச்சு உலகம் ஃபுல்லா போறோம் சார். நீங்க தான் இந்தியாவுக்குள்ள ஒரு 3 மாநிலத்துக்குள்ள சுருங்கிறீன்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு இப்ப கையேந்தி அங்க நிக்கிறீங்க. 39 எம்பி சீட்டை வச்சுட்டீங்களே, ஏன் ஒன்றிய அரசு கிட்ட கையேந்தி நிக்கிறீங்க? இதை நீங்க பிரதமரா இருந்தா ஹிந்தி தெரிஞ்சா, ஹிந்தி தெரிஞ்சாதாங்க ஆகும். 140 கோடி மக்கள்ல 10 கோடி மக்களுக்கு தாங்க ஹிந்தி தெரியல. மிச்சம் 130 கோடி மக்களும் வேற வேற மொழி பேசினாலும் கர்நாடகா போங்க சார். தயவுசெய்து கர்நாடகா போங்க சார். கர்நாடகாவில் கர்நாடக மொழி பற்று மாதிரி யாருக்குமே கிடையாது சார். ஆனால் அவன் 5 லாங்குவேஜ் பேசுறான். இன்னைக்கு டெல்லியில நல்லா கேட்டுங்க சார், நான் சொல்ற சூட்சமத்தை கேட்டுங்க. டெல்லியில அஃபீஷியல்ல இருக்கிற எல்லா போஸ்ட்லயும் யார் தெரியுமா சார் இருக்காங்க? பெங்களூர் கர்நாடகக்காரர் இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்கள சூஸ் பண்றாங்க. அவங்க 5 லாங்குவேஜ் பேசுறாங்க. உலக அளவுல சுந்தர் பிச்சையில இருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும் சார்? நம்ம ஆளுங்க தான், தமிழர்கள் தான் கொடி கட்டி பறக்குறாங்க. அவங்க ஹிந்தி படிச்சுட்டா போனாங்க. சுந்தர் பிச்சையை உருவாக்கியது திராவிடம். அவன் படிச்ச படிப்பு உங்களே படிச்சான்? அவன் என்ன படிச்சான்? அவன் இல்ல, நீங்க சிபிஎஸ்இ சார். சிபிஎஸ்இல படிச்சா சார் போனாரு. ஆமா, வேற எதுல போனாரு? அவருடைய நாலேஜ், அவருடைய கெப்பாசிட்டி நீங்களா உருவாக்குனீங்க. கெப்பாசிட்டியை சாராயத்தை ஊத்தி வச்சு எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு இருக்கீங்க. என்னமோ சுந்தர் பிச்சை நீங்க உருவாக்குன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சுந்தர் பிச்சை உருவானதுக்கு நீங்க காரணம் கிடையாது சார். அவனுடைய பிறப்புல இருந்தே அவன் அந்த வெறியில வந்தவன். அதை நீங்க கொடுக்கல, உங்க திராவிடம் கொடுக்கல. உங்க திராவிடம் சாராயம் குடிக்க சொல்லியிருக்கு, கள்ள ஓட்டு போட சொல்லியிருக்கு, திருட்டுக்கு ஓட்டுக்கு காசு வாங்க சொல்லியிருக்கு. உங்க திராவிடம் எங்களை உருவாக்கல சார். சுந்தர் பிச்சை உருவானதுக்கு திராவிடம் காரணமே கிடையாது. வெள்ளைக்காரன் அப்படி வேணா சொல்லுங்க, அவன் கொடுத்துட்டு போன வெள்ளைக்காரன். ஆனா வெள்ளைக்காரனுக்கு நான் தான் என் காசை கொடுத்தேன். உடனே வெள்ளைக்காரனை தூக்கி பிடிக்காதீங்க. வெள்ளைக்காரன் வியாபாரம் பண்ண வந்தவன். அப்ப நான் கோடீஸ்வரனா இல்லையா சார்? இந்தியா பாரத நாடு கோடீஸ்வரனா இல்லையா சார்? இங்க நம்ம கோடீஸ்வரன் தான் சார். நீ வியாபாரம் பண்ண வந்த. என்னமோ நீ எனக்கு பிச்சை போட்டு போன மாதிரியே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்கிட்ட பிச்சை எடுக்க வந்தவன்டா நீ. உனக்கு முன்னாடி இஸ்லாமியர் கொள்ளடிக்க போயிட்டு வந்தவன். நீங்களாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பாரதம் பாவம் பாவன்றீங்க. நீங்க தான் உருவாக்குனீங்களா? நாங்க ஆதிங்க, ஆதி சக்தி. நாங்க பராசக்தி இல்ல. நாங்க
ஆதிசக்தி. அதில் தமிழனும் ஒட்டுமொத்த பாரதமும் ஒன்றிணைந்து இருந்தது. இடையில வந்த இஸ்லாமியர்களும் வெள்ளைக்காரங்களும் இதை பிரிச்சுட்டாங்க. உங்களுக்கு எனக்கு சண்டே உருவாக்கிட்டாங்க. நீங்க அதுல குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாடு போதும், இந்த இடத்த நான் பிடிச்சி வச்சுக்கிறேன்றதில் ஏழு இருக்கீங்களே தவிர, உண்மையில் உன் பார்வை அகண்ட பார்வையாக அங்க போய் உட்கார ஒருத்தனை உருவாக்குங்க சார். திருப்பி திருப்பி தமிழ்நாடு 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 வச்சு என்ன சார் பண்றது? நான் பாம்பே போறேன், டெல்லி போறேன், எல்லா இடத்துலையும் நான் நல்லா கேட்டுங்க. ஆந்திரா, தெலுங்கானா, நீங்க ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு சார் ஹைதராபாத்ல பிலிம்ஸ் நகர்னு சொல்லுவாங்க. அந்த பிலிம் நகர்ல இருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரீட் சார் நீங்க தாண்டிட்டீங்கன்னா யாருமே தெலுங்கு கூட பேச மாட்டாங்க, ஹிந்தி. நீங்க ட்ரெயின்ல அங்க போறவங்க கத்துக்கிட்டோம் சார். எல்லாரும் ஏன் கத்துக்கணும்னு கேக்குறேன் சார். ஒரு மொழியை கத்து வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எந்த மொழி வேணுமோ நான் கத்துக்கிறேன். நீங்க ஹிந்தி அப்படிதானே அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க. 3 மொழியை தேர்ந்தெடுன்றாங்க சார். ஹிந்திக்கே அங்க டீச்சர் இல்லைன்னும் போது, இப்ப நான் வந்து 10 பேர் இருக்கான் ஒரு கிளாஸ்லனா 10 பேர் 10 லாங்குவேஜ் சொல்லுவான். அத்தனை பேருக்கு நீ டீச்சர் போடுவீங்களா? போடுங்க, சொல்லுங்க. நீங்க அந்த போடலையே சார். நீங்க அந்த குறைய சொல்லுங்க. இங்க தமிழுக்கே சரியா சொல்லி கொடுக்குற வாத்தியாரும் இல்ல, தமிழ் படிக்கிற பசங்களும் இல்ல. எனக்கு ராவ சரியா உச்சரிக்கிற இந்த இளைஞர்களை சொல்லுங்க சார். இந்த காலத்து இளைஞர்களை தமிழ்ல ஒரு 10 திருக்குறள், ஏங்க சீமானு கிட்ட 10 திருக்குறள் சொல்லுறா, அவரும் திருன்னு முடிக்கிறாரு, அவரு இன்னொருத்தரை கேட்கிறாரு, அவரும் திருன்னு முடிக்கிறான். என்ன விளையாடுறீங்க நீங்க? என்ன நீங்களாம் தமிழ் பேசுறீங்க? என்ன சார் சும்மா தமிழ் தமிழ் கதை விட்டுட்டு இருக்கிறீங்க? யாருக்காவது ஒரே ஒரு திவ்ய பிரபந்தத்தை பத்தி பேச முடியுமா? தமிழ் விளையாடுற இடம் எது தெரியுமா சார்? திவ்ய பிரபந்தம். அப்படி ஒரு தமிழை நீங்க கேட்கவே முடியாது. என்னென்ன சார் நம்ம அது சிலப்பதிகாரம் சார், ஒன்னே ஒண்ணு அகநானூறு புறநானூறு எதுல இருந்தாவது ஒண்ணு எடுத்து சொல்லுங்க சார். தமிழ்னு பேசுறவனுங்க தயவு செய்து ஒரு 100 குரலை வெளியே பேசுங்க. இல்லைன்னா உங்க குரலையை நான் குரலை அழுத்தி பிடிச்சிருவேன். நான் சும்மா நடிக்காதீங்க. யாரையாவது தமிழ் குரல் பேச சொல்லுங்க சார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன்னு ஆரம்பிங்க. அதை விட தமிழ் தெரியுமா உங்களுக்கு? 10 குரலை கேட்கிறா, சீவன் திருன்னு முடிக்கிறாரு. அவர் பதிலுக்கு நீ சொல்லுன்றாரு, நீங்க சொல்லுங்கன்றாரு. அந்த ஒரு படத்துல ஒண்ணு வரும் காமெடி சைடு, ஏன் நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்க சொல்லுங்க. அப்படிதாங்க இருக்கு தமிழ். அசிங்கமா இருக்கு சார். நீங்க கன்னடா போங்க சார், கொன்றுவானுங்க சார். தமிழை பத்தி யாராவது தப்பா பேசினா அதே நேரத்தில் அவன் 5 லாங்குவேஜ் பேசலாம். ஹிந்தி பேசுறான், உருது பேசுறான், மலையாளம் பேசுறான், தெலுங்கு பேசுறான், தமிழ் பிரமாதமா பேசுறான். ஓகே, அதுதான் வளர்ச்சி. நீ எதையுமே கத்துக்காத, தமிழை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஆனா திராவிடம், எனக்கு நீங்க தமிழன்னா திராவிடன் எனக்கு பாருங்க சார், என்ன ரொம்ப காண்டடிக்கிறீங்க சார். நான் தமிழன்னா திராவிடன் சார், தயவுசெய்து சொல்லுங்க சார். திராவிடன் என்ன? எனக்கு 4 மொழி தெரியணும் சார். சரியா சார்? எனக்கு எத்தனை மொழி சார் தெரியுது? ஒரு மொழி தான் தெரியுது. அப்ப நான் தமிழ் தானே? இல்லைன்னா என்ன வெள்ளைக்காரன்னு சொல்லுங்க. ஆங்கிலேயன், தமிழாங்கிலேயன், தமிழாயன் அப்படி ஏதாவது சொல்லுங்க. இல்ல ஆங்கில தமிழன் அப்படி ஏதாவது சொல்லுங்க. ஆங்கில தமிழன் அப்படியாவது சொல்லி தொலைங்க. ஏன்னா நீங்க ஆங்கிலம் தான் மெயின்ன்றீங்க. சுந்தர் பிச்சை அதை வச்சுட்டு தான் போனாருன்றீங்க. ஆமா, இன்னைக்கு உலகத்தையே தமிழர்கள் கட்டி ஆளலையா சார்? சார் அவங்க எல்லாம் ஒரு மொழி படிச்சவங்க தான், இல்ல 2 மொழி படிச்சிருப்பாங்க. சரி, நீங்க எத்தனை பேரை உருவாக்குனீங்கன்ற? சுந்தர் பிச்சை அவரா போராடி வந்திருக்காரு, அந்த கிரெடிட் நீங்க தூக்கிறீங்க. ஏங்க தனி மனித போராட்டங்க அது. அவன் பாவம், அவன்லாம் அவரை சொல்லக்கூடாது, நம்மளுடைய பெருமை அவங்களாம். அவரு தன்னை வருத்தி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது முழுக்க அவர் எங்க தெரியுமா சார் இது முடிச்சாரு? இதுல பூனேல முடிச்சாரு சார், நார்த்ல தான் முடிச்சாரு. அப்ப அவருக்கு ஹிந்தி தெரியாம இருக்குன்றீங்க? அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? நார்த் இந்தியன், தமிழ் பொண்ணு கிடையாது தெரியுமா? நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, நார்த் இந்தியன். அப்புறம் அவருக்கு ஹிந்தி தெரியாதுன்றீங்க? ஹிந்தி தெரியாம ஒரு பொண்ணை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணிருப்பாரு. என்னங்க நீங்க அநியாயம் பண்றீங்க. தேவைப்படுறவங்க கத்துக்க போறாங்க சார். அதுதான் சார், நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் எனக்கு சொல்லுங்க. நான் யாரையாவது இப்ப இங்க இருக்கு டி நகர்ல ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, நாளைக்கே நீங்க போய் சேருங்க. உங்களை யாராவது தடுக்க போறாங்களா? இல்ல வேணான்றிய, என்ன கைய பிடிச்சி இழுக்கிறிய. வேணாம் சார், என் மைண்ட்ல நீங்க இங்க இருந்து நேரா போங்க சார், தூரம் சார், நடந்து போற தூரத்துல. நீங்க அதையே வேணான்றீங்க. ஏன் ஹிந்தி போர்டு அடிக்கிறீங்க? ஏன் போர்டு அடிக்கிறீங்க? எதுக்கு? ட்ரெயின்ல இருந்தா என்ன உன் பிரச்சனை? என்ன ட்ரெயின்ல போய் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அழிச்சு விட்டாருங்க சார். இவனுங்களுக்கு இங்கிலீஷுக்கும் ஹிந்திக்குமே வித்தியாசம் தெரியல சார். கொட்டுப்போம் சார். இல்ல நம்ம இந்த நாட்டுல வாழ்றதே கேவலம் சார். ஒருத்தன் போய் ஹிந்தி அழிடானா இங்கிலீஷ் அழிச்சிட்டான். அப்ப என்ன அவனுக்கு எதுன்னே தெரியல சார். இங்கிலீஷ் எதுன்னு தெரியல, ஹிந்தி எதுன்னு தெரியல. அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது. நம்ம சகோதரர் அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது, பிரியாணி கோட்டர். அதுதான் தெரியுது அவனுக்கு. ஓகே, இல்ல மக்கள் அப்படி ரொம்ப நம்ம சார். நான் மக்கள் இல்ல சார், நான் கட்சியையும் அரசியல் அமைப்புகளை சொல்றேன். நீங்க மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அன்னைக்கே சொல்லிட்டான்,
ஒரு மன்னன் எப்படி இருக்கானோ அப்படிதான் மக்கள் இருப்பாங்க. மன்னன் ஸ்மார்ட்டாகவும் புத்திசாலியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருந்தால் மக்கள் மாறிடுவாங்க. இன்னைக்கு நீங்க எழுதி குடிச்சு இப்படிதானே சார் படிக்கிறீங்க. இல்ல ஒருத்தர் இப்படி படிக்கிறாரு ப்ராம்ப்டரை வச்சுட்டு. நீங்க யார விஜய் சொல்றீங்களா? யார சொல்றீங்க? அப்படி இப்படி படிச்சது யார சொல்றீங்க? யாரு எல்லாம் கமெண்ட்ல சொல்லுவாங்க பாருங்க. இல்ல யாருன்னு சொல்லுங்க. நீங்க விஜய் சார சொல்ல வரீங்களா? அவரு இல்ல சார், வேற யாரு? பிரதமர் மோடி தான் ப்ராம்ப்டர் பார்த்து தான் படிக்கிறாரு. ஏங்க 25 லாங்குவேஜ்ல இப்ப பேசுறாரு அவரு. இந்தியா அப்படி பேசுறாரு அவரு. இந்தியா அப்படிதான். நோ 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 நோ. நீங்க எடுத்து பாருங்க, ஒரு வீடியோ ப்ராம்ப்டர் நின்றுச்சுன்னா அவரே ஸ்டக் ஆயிடுறாரு. நோ 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 நோ. இந்திங்கிறது அவருடைய பேசிக் லாங்குவேஜ். குஜராத்ன்றது அவங்க பேசிக் லாங்குவேஜ். அதுல அவங்க தமிழை வந்து பேசும்போது அவர் கொஞ்சம் தடுமாறுவாரு. தடுமாறினாலும் ட்ரை பண்றாருல்ல. நீ ட்ரையே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க ட்ரை பண்றதெல்லாம் எதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா, தமிழ்நாட்டை ட்ரை பண்றதுல தான் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க. எல்லாம் ட்ரை. என் பாக்கெட்டு ட்ரை, உங்க பாக்கெட்டு ட்ரை. இதை தான் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன எங்க டெவலப் பண்ணீங்க? மேல இருந்து அவங்க நம்மள ஃப்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க சார். அதனாலதான் நம்ம ட்ரை ஆகிற மாதிரி. சார் இந்த அளவுக்காவது நீங்க இருக்கிறது அங்க ஓரளவுக்கு உருப்படியா இருக்கிறதுனால தான். இந்நேரம் இல்லைன்னா இங்க ஒரு 4 பாம்பு வெடிக்கும். இங்க ஒரு கலாச்சாரம், ஷேர் மார்க்கெட் இறங்கும். அதெல்லாம் கடந்த 10 வருஷமா இல்லைன்றதை நீங்க ஒத்துங்க சார். ஒரு காஷ்மீருக்குள்ள நுழையவே முடியாதுன்றது இன்னைக்கு துட்டு தர மாட்டாங்களே சார். நமக்கு துட்டு தரலையே. நீங்க வந்து சாராய கடையில இருந்து வாங்குற துட்டுல என்ன பண்றீங்க? அந்த காசெல்லாம் நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. சாராய கடை நடத்துறீங்க. நம்ம வரி கட்டுறோம்ல சார். நம்ம பாக்கெட்ல இருந்து வரி பணத்தை நீங்க சொல்றீங்களா நம்ம பாக்கெட் காலியா இருக்குன்னு. நம்ம பாக்கெட்ல இருந்து வரி பணத்தை கொடுக்குறோமே, அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கணும்ல. உங்க கிட்ட சார் பெட்ரோல்ல அவங்க குறைக்கணும் சார். அதை நம்ம இன்னும் பண்ணல. இங்க அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. நீங்க வேணா எவ்வளவு வேணா குறைச்சிங்கன்னு. ஆமா, நமக்கு இருக்கிற வருமானமும் போச்சுன்னா அப்புறம் எங்க இருந்து சார் ஏழைகளுக்கு உதவி பண்றது? அப்ப தெரியுதா? நீங்களும் தரமாட்டீங்க சார். தந்ததெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க சார். 4000 கோடி கொடுத்தாங்க சார் இந்த ரோடுங்கெல்லாம் சரி பண்றதுக்கு. நீங்க இன்ன வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருக்கீங்க. ஏன் இன்னும் தப்பு பண்ணிருந்தா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது? எத்தனை வாட்டி தான் எடுக்கிறது? எடுக்க போறாங்களே சார். அதை மக்கள் தான் எடுப்பாங்க. நல்லா கேட்டுங்க. அடுத்த வருஷம் ஜனநாயகனா டிசைட் பண்ணும். அந்த இடத்துல தான் திரு விஜய் விஸ்வரூப வளர்ச்சி எடுப்பார். அவர் மூலமாக அந்த மாற்றம் வரும். அவர் அதை சரியா யூஸ் பண்ணணும். இப்ப நமக்கு என்னன்னா, திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, அது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இதுவரைக்கும் இல்லாத ஒண்ணா அவர் செய்யறதுக்கு அவர் தயாராயிட்டாரா அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வி. எனக்கு என்னமோ அவர் தயாராகாம வரமாட்டாருன்றது எனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா இது வரைக்கும் ஒரு எடுத்த தொழில சரியா பண்ணவர். எப்பவுமே சார் ஒரு தொழில ஒருத்தர் சரியா செஞ்சுட்டானாலே அவன் அடுத்த தொழிலுக்கு வந்தாலும் அதே மாதிரி தான் செய்வான். ஏன்னா அதுல ஒரு எங்கேயுமே அவர் விளையாட்டுத்தனமா நீங்க சொல்லவே முடியாது. ரஜினி சாரையும் சரி, திரு விஜய் அவர்களையும் சரி, நீங்க அவங்க தொழில அவங்கள நீங்க இதுவரைக்கும் தப்பு சொல்ல முடியாது சார். ஒரு புடிசரை லாஸ் பண்ணது, படம் ஓடும் ஓடாது, அது அவங்க மட்டும் காரணம் கிடையாது. திரு விஜய் வரல, ஷூட்டிங் டிலே ஆயிடுச்சு, நாங்க செட்டு போட்டு உக்காந்துட்டு இருந்தோம். இப்போ திரு சிம்புவை பத்தி நிறைய வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் திரு விஜய் பத்தியோ திரு ரஜினிகாந்த் சார் பத்தியோ வந்ததே இல்லைல்ல. அப்போ ஒரு கொடுக்கப்பட்ட வேலையை ஒருத்தர் சரியா செய்யறாருனாலே அவர் வந்து அதுல சிறப்பான இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட திரு விஜய் அரசியலுக்கு வரும்போது நிச்சயமா அதுல எவ்வளவு சின்சியரா இருந்தாலும் அவர் இருப்பாரு. என்ன ஒன்னே ஒண்ணுனா, அவரை சார்ந்தவர்கள் அவரை நேசிச்சு அவரோட வெற்றியில நல்லது பண்ணணும்னு நினைக்கணும். அதுக்கு ஆள் அமையணும். அது ஒண்ணுதான் இப்ப இருக்கிற ஒரு பெரிய டிமாண்டு. அது திரு விஜய் சாருக்கு எவ்வளவு அமைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு பரபரப்பு வருது. அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு. அப்படி வந்து இப்ப சமீபத்துல செயற்குழு பொதுக்குழு வர 28ஆம் தேதி பொதுக்குழு வந்து நடத்த போறாங்க. ஸோ அவங்க வந்து தே ஆர் கோயிங் வெரி ஸ்ட்ராங் பே சார். ஒண்ணுதான் சார், தலைவர் தான் அங்க எப்படி இருக்கணுன்றது தான் அல்டிமேட். இப்போ விஜய் சாருக்கு ஓட்டு போட்டா விஜய் சார் யார் கட்சியில யாரெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. விஜய் சார் அவருக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்படும். எப்படி ரெட்டை இலைய வந்து எம்ஜிஆர்னோன்னா ரெட்டைன்னு காட்டினால அது வெற்றியை சொல்லுவாங்க. வெற்றி பெற்றவங்களாம் இப்படி தான் கை காட்டுவாங்க. அது எப்படியோ எம்ஜிஆருக்கு அது அமைஞ்சிருச்சு. அது இன்ன வரைக்கும் அதை தவிர்க்க முடியல பார்த்தீங்களா. அது மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல சிம்பிள் அமைஞ்சிருச்சுன்னா சிம்பிளா ஜெயிச்சிருவாரு. யாரா இருந்தாலும் அங்க சிம்பிளா யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு விஜயோட முகம் தான் சிம்பிள். அப்போ யாரா இருந்தாலும் சிம்பிளா ஜெயிச்சிருவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய மாஸ். அந்த மாசுக்கு முன்னாடி நீங்க பராசக்தியை இறக்குறீங்கன்னா இது வந்து வம்பு தான். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறதா எனக்கு தோணுது. ஒருவேளை நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றீங்கன்னா, இல்ல சார் அந்த படம் வருது அப்படின்னா அந்த தயாரிப்பாளரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூல. அதை வச்சு இல்ல சார் படம் சொன்னாரா, இந்த படத்தோட நாங்க வரேன்னு சொன்னாரா? அந்த தேதியில பராசக்தி வருதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. இவங்க வந்து 14ன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? ஜனநாயகம் பண்ணிட்டாங்க பொங்கல் அன்னைக்கு. அப்போ என்னன்னா, நீங்க வம்புக்கு வரீங்கன்னு தெரியும்.
அதாவது இது எப்படி இருக்குன்னா சார், தெம்போட வரோம்னு அவங்க சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா சார், வீம்புக்கு வரீங்க, தெம்போட வரல, வீம்புக்கு வரீங்க. சரிங்க, வீம்பு என்னைக்கு ஜெயிச்சதா? அதுவும் விஜய் முன்னாடி வீம்பு ஜெயித்ததா சரித்திரமே இல்லை. விஜய் முன் வீம்பு எடுபடாது. கேட்டுங்க, இதை போடுங்க பஞ்ச் லைனா. விஜய் முன்னால் எடுபடாது என்னது வீம்பு. வீம்பு. விஜய் முன்னால் எடுபடாது வீம்பு. என்னன்னா சார், ரஜினி சார் எதிர்க்கணுன்றதுக்காக விஜய் ஒரு இடத்துல கையில் எடுக்கிறாங்க. அப்போ எஸ்ஏசி சார் வந்து கலைஞர் கூட்டம் ரொம்ப க்ளோஸ். அவர் ஒரு 4-5 படம் அவங்க சேர்ந்து பண்ணாங்க, பாலைவன ரோஜாக்கள் அது இதுன்னு. அவருக்கு கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் கலைஞரை எஸ்ஏசி சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால டிஎம்கேவோட நெருக்கம் பண்ணாங்க. அப்போ விஜய் ரஜினி சாரை எதிர்க்கும் போது விஜய் சார் தேவைப்பட்டார். இன்னைக்கு விஜய் இதெல்லாம் வரும். இது என்னன்னா, ஒரு நல்ல படம் கூட தப்பாயிடும். நீங்கள் வந்து சிவகார்த்தியின் மேலே எந்த ஷேடும் கிடையாது. ஒரு நல்ல நடிகர், ஒரு லட்சணமான பையன், நம்ம குடும்பத்தில் இருக்க பையன். எப்படி விஜய் சாருக்கு ஒரு நேமோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் பான்னு. இப்போ இந்த ஷேடெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் லைஃப் மாட்டிக்கும். ஏன்னா அது எதுவுமே மாட்டாத ஒரு நடிகனாக போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் பராசக்தி ஓரளவுக்கு நல்லா இருந்து இந்த பிரச்சனையால் என்ன பண்ணுவானுங்க, டோட்டலாக விஜய் சார் ஃபேன்ஸுங்க பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ஆபத்து இருக்குது. இன்னொன்று, நீங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணீங்கன்னா தியேட்டர்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன், நடக்காதுன்னு இப்போ சொல்கிறேன். அந்த தயாரிப்பாளருக்கு நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கேன். எனக்கு தெரியும் தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டர்காரர்களுக்கும் என்னென்ன நெருக்கடி வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் 2 படமும் ஒன்றா வராது, வந்தாலும் வேகாது. எது வேகாது? நீங்கள் வம்புக்கு ரிலீஸ் பண்ண நினைக்கிற அந்த பராசக்தின்ற படம் மகாசக்தி முன் பராசக்தி எடுபடாது. ஓகே, மகாசக்தி யாருன்னா இன்னைக்கு ரசிகர்களின் ஒரு கனவு நாயகனாக, எதிர்கால தலைவனாக போற்றப்படும் பார்க்கப்படும் திரு விஜய்ன்றது மகாசக்தி. அதுக்கு முன்னாடி எப்படி சார் பராசக்தி எடுபடும்? எடுபடாது சார். அதனால என்னோட அட்வைஸ் என்னன்னா, பராசக்தி தனியாக வரட்டும். 2 சார் எல்லா படமும் ஓடணும். இப்போ நான் ஒரு சினிமாக்காரனா என்னோட ஆங்கிள்னா எல்லா படமும் ஓடணும். எனக்கு இப்போ இந்த டிராகன் படம் ஓடுனதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சும்மா அந்த ஜாதியை சொல்லிக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி எல்லாம் இல்லாமல் ஒரு அரியர்ஸில் ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு பையன் அவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறான்னு ஒரு பாசிட்டிவாக பசங்க வந்து அவங்கள திருப்புறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் அப்பாவை நேசிக்க வச்சிருக்காங்க இல்லையா, ஃபாதர் கேரக்டர். இதுக்கு முன்னாடி தனுஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவை திட்டுறது, அப்பாவை பிடிக்கல, அப்பானாலே காண்டா வருது, அப்படி ஒரு கலாச்சாரத்தை திணிச்சிட்டானுங்க சார் படுபாவிங்க. ஆனால் இந்த படத்தை நான் ஐ ரெஸ்பெக்ட் தட் ஃபிலிம். அது மட்டும் இல்லை, அந்த டைரக்டர் வந்து அப்பாவோட பேரை தான் பின்னாடி சேர்த்துருக்காரு. இப்போ அது ஒரு நல்ல கலாச்சாரம். எல்லா டைரக்டர்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவோட ஃபாதரோட நேமை சேர்த்துக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்போது சார் எனக்காக வாழ்க்கையை தொலைக்கிறாங்க சார். நீங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்ம இந்திய வாழ்வியல் இருக்குல்ல சார், அதில் அப்பா அம்மா ரோல் பெரிய ரோல் சார். அவங்கள நம்ம விளையாட்டு கூட கிண்டலாக பேசக்கூடாது சார். சினிமாலாம் அதை ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு சார் வாழ்கிறாங்க? திட்டுவாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். உனக்கு இவ்வளோ பண்ணுறாங்களே சார், அரசாங்கம் ஏதாவது உங்களுக்கு பண்ணுறா சார்? எதுவுமே அரசாங்கத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் அப்பா உங்களை காப்பாற்றணும், உங்கள் அம்மா உங்களை காப்பாற்றணும், அவங்க அக்கறை எடுத்து உங்களை படிக்க வைக்கணும். ஒரு சுந்தர் பிச்சை உருவானதுக்கு பின்னாடி அவங்க அப்பா அம்மாவுடைய ரத்தம், திராவிடம் கிடையாது, அவங்க அப்பா அம்மாவுடைய கனவு. அது எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க? அது மாதிரி ஒவ்வொரு வெற்றியாளருக்கு பின்னாடி இங்கே தாய் தந்தை, அந்த தாய் தந்தையை வணங்குற ஒரு கலாச்சாரம் இப்போ வந்துருச்சு. எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. சினிமாவில் சொல்லணும், நீங்கள் தெலுங்குல சார் அம்மா அப்பாவை கிண்டல் பண்ணுற சீனெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க சார் ஹீரோக்கள். என்ன நீங்கள் சொல்லுங்கள், ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பாவோட ரோல் எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஹீரோ நான் பேசினா என் ரசிகன் தப்பாயிடுவான், நான் பண்ண மாட்டேன்னா சார். அதை கெடுத்தது தனுஷோட படங்கள்லாம் பாருங்கள், அப்பனை கிண்டல் பண்ணுறது, அப்பனை கலாட்டா பண்ணுறது, அம்மாவை கலாட்டா பண்ணுறது, இப்படி தான் இருக்கும். அடுத்து சிம்பு. ஆனால் இப்போ எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த படம் டிராகன் இட்டு வந்து எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு ரெஸ்பெக்ட் திரும்புது. அண்டு ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நீ போராடி தான் ஆகணும், ஃப்ராடு பண்ணாத. இதெல்லாம் தான் சார் நம்ம சினிமாவில் சொல்லணும். அதை நீங்கள் நல்லா சொல்லுங்கள், என்டர்டெயினாக சொல்லுங்கள். அதில் என்ன குறை? என்டர்டெயினிங்க மெசேஜும் இருக்குது, என்டர்டெயின் இருக்குல்ல, அதுதான் படம், அதுதான் ஆடியன்ஸு. இப்போ சுந்தர் சி படத்தில் ஒன்லி என்டர்டெயின் இருக்கும், மெசேஜ் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் மெசேஜும் ப்ளஸ் என்டர்டெயினும் வச்சு பண்ணதுனால நம்ம அந்த மாதிரியான படங்களை ஓட வைக்கவும், அந்த மாதிரியான கலாச்சாரத்தை சொல்லும் இயக்குநர்களை பாராட்டுறது தான் நம்ம வேலையாக இருக்கணும். அதனால் பராசக்தி முன் மகாசக்தியாக இருக்கும் திரு விஜய் முன் பராசக்தி வந்தால் அது நன்றாக இருந்தாலும் ஓடாது.